Good morning, students. I am MRK. We are going to see plus 2 mathematics exercise 3.2. Okay, first question. If k is real, discuss the nature of roots of the polynomial equation. அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கு. Question number 1, exercise 3.2. What is given? Given polynomial is 2x square plus kx plus k is equal to 0. நேச்சர் ஆஃப் ரூட்ஸை வந்து அதாவது மூலங்களின் தன்மையை வந்து ஆராய சொல்லியிருக்கு. எதை பொறுத்து? கேயை பொறுத்து. கே இஸ் ரியல், கே என்ற மெய்யெண்ணை பொறுத்து. ஓகேங்களா? ரைட். இப்போ நேச்சர் ஆஃப் ரூட்ஸ் ஃபார்முலா போட்டு நம்ம ஃபஸ்ட்டு கே ஃபைண்ட் பண்ணுவோம். ரைட். ஏஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பிஎக்ஸ் ப்ளஸ் சி ஈக்குவல் டு 0. ஏ ஈக்குவல் டு 2, b equal to k, c is equal to k. Delta is equal to nature of roots b square minus 4ac. Already we know that 10th standard. Substitute b, k square minus 4 2k, k square minus 8k. Okay, equal to 0 வேணா போட்டுக்கோ. k வெளியே எடுத்துட்டோம் அப்படின்னா k minus 8 equal to 0. தனித்தனியாக எடுத்தோம்னா k equal to 0, k minus 8 is equal to 0. அப்போ k equal to 8. அப்போ கேக்கு ரெண்டு ஆன்சர் வருது. 0ன்னு ஒரு ஆன்சர் வருது, நெக்ஸ்ட்டு 8ன்னு ஒரு ஆன்சர் வருது. ஒரு நம்பர் லைன் ஃபிக்ஸ் பண்ணுறேன். அதில் 0ன்னு கேக்கு வேல்யூ ஒன்று 8 கிடச்சிருக்கு. இது கேக்கு உள்ள வேல்யூவு. சரிங்களா? இது 0வோட ஸ்மாலஸ்ட், k less than 0ன்னு இன்டர்வல். இது வந்து k வந்து கிரேட்டர் than 8. k வந்து 8ஐ விட பெருசு. k வந்து 8ஐ விட என்னது? பெருசு. k என்ன? 8ஐ விட பெருசு அப்படின்னு அர்த்தம். இது ரெண்டு பெட்வீன் இன்டர்வல். பெட்வீன் இன்டர்வல்னா 0 லெஸ் தேன் k லெஸ் தேன் 8 அப்படின்ற இன்டர்வல். இது 3. சரிங்களா? 3 இன்டர்வல் இருக்குது. பார்த்து நிதானமாக 3 இன்டர்வலுக்குள்ளே நம்மளுக்கு என்ன சொல்யூஷன் கிடைக்குது அப்படின்ட்டு பார்ப்போம். ஃபஸ்ட்டு இஃப்பு k less than 0ன்னு கொடுத்தோம்னா தென் ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் கொடு. k less than 0னா இந்த இன்டர்வல், இந்த 0க்கும் மைனஸ் இன்ஃபினிட்டிக்கும் இடையில. அப்போ எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். k is equal to லெட் நம்மளாம் எடுத்துக்கிடுவோம். k is equal to சும்மா -1 அப்படின்னு எடுக்கிறேன்னு வச்சுக்கோ. அப்போ அப்ளை பண்ணோம்னா என்ன கிடைக்கும் அப்படின்னு பாரு. k இன்ட்டு k minus 8 தானே. இதுதான் டெல்டா. ஓகே. அப்போ 1 இன்ட்டு -1 இன்ட்டு -9. அப்போ என்ன ஆயிரும்? ப்ளஸ்ஸாக கிடச்சிரும், கிரேட்டர் than 0. therefore பாசிட்டிவ். therefore the roots are real and distinct. வெவ்வேறானவை அப்படின்னு அர்த்தம். வெரி குட். டிஸ்டிங்க்ட், NICT. நெக்ஸ்ட்டு செகண்ட் ஒன். அப்போ இது பாசிட்டிவ் ரூட்ஸு. ரைட். நெக்ஸ்ட்டு பாசிட்டிவ் வேல்யூ வருது. நெக்ஸ்ட்டு வந்து இஃபு கே வந்து இடையில இருக்குது. 0 லெஸ் தேன் k லெஸ் தேன் என்னது? 8 அப்படின்னு கொடுத்தோம்னா தென் ஏதாவது ஒன்று கொடுப்போம். k = 1 வேணால் கொடு. 1 கொடுத்தோம்னா டெல்டா = என்ன? கேக்கு 1 கொடுப்போம். லெட் கேக்கு என்ன கொடுப்போம்? 1 கொடுப்போம். அப்போ 1 இன்ட்டு 1 மைனஸ் 8. அப்போ 1 - 7 வருது, லெஸ் தேன் 0ன்னு வருது. therefore the roots are அன்ரியல் ஆர் அல்லது இமேஜினரி ரூட்ஸ்னு எழுதலாம். இமேஜினரி ரூட்ஸ்னு எழுதலாம். ஆர் நோ ரியல் ரூட்ஸ்னு எழுதலாம். நோ ரியல் ரூட்ஸ் அப்படின்னு எழுதலாம். நெக்ஸ்ட்டு வந்து தேர்டு ஒன். இஃப்பு 8ஐ விட பெருசு, k கிரேட்டர் than 8, தென் k = 9 கொடுப்போம். லெட் 9 கொடுத்தோம்னா இது நெகட்டிவ் வந்துருச்சு. இதுக்கு அடுத்து பார்ப்போம். 9 கொடுத்தோம்னா என்ன வரும்? k வந்து 9 இன்ட்டு 1 டெல்டா = அப்போ அதுவும் 9 தான் வருது, கிரேட்டர் than 0 தான். அப்போ இந்த இன்டர்வல் பாசிட்டிவ் தான். therefore the roots are real and distinct அப்படின்னு அர்த்தம். புரியுதா அப்படின்ட்டு பாரு. குட். எக்ஸாக்ட்லியாக கேக்கு 0வும் ஆர் 8 கொடுத்தோம்னா
0 or 8 கொடுத்தோம்னா என்ன கிடைக்கும், அது ஒரு ரிசல்ட் எடுத்துக்கோ. அப்போ டெல்டா இஸ் ஈக்குவல் டு 0ன்னு கிடச்சிரும். therefore the roots are real and equal அப்படின்னு அர்த்தம். புரியுதா சொல்கிறது? ரெண்டு இதையும் ஈக்குவலாக எடுத்துக்கிட்டாலும் ஒரு கான்செப்ட் வரும். ஓகே, தேங்க்யூ. கொஸ்டின் நம்பர் 2, எக்ஸசைஸ் 3.2ல் find a polynomial equation of minimum degree with rational coefficients having 2 plus root 3i is a root அப்படின்னு கொடுத்துருக்கு. ஓகே, இப்போ வந்து ரூட் 2 plus root 3i அப்படின்றது வந்து ஒரு காம்ப்ளெக்ஸ் ரூட். காம்ப்ளெக்ஸ் ரூட் வந்து கான்ஜுகேட் அக்கர் இன் பேர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அக்கர் இன் பேர்ஸ் அப்படின்னா அதனுடைய கான்ஜுகேட்டுன்றது ஒரு துணையான ரூட்டாக இருக்கும். சரியா? அப்போ கிவன் ஒன் ரூட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, கொடுக்கப்பட்ட ஒன் ரூட் given 1 root அப்படின்னு எடுத்துட்டோம்னா 2 plus root 3i அப்படின்னு கொடுத்துருக்கு. therefore other rootனு எடுத்தோம்னா கான்ஜுகேட் எடுத்துக்க. other root அப்படின்னு எடுத்தோம்னா 2 minus root 3i. கான்ஜுகேட் வந்து அக்கரன் பேர் அப்படின்னு சொல்லுவாங்க. அக்கரன் பேர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க கான்ஜுகேட்டு. ரைட். அப்போ நெக்ஸ்ட் வந்து இது ரெண்டுக்கு சம் ஆஃப் ரூட்ஸ் கண்டுபிடிப்போம். எஸ்ஆர் சம் ஆஃப் ரூட்ஸ் அப்படின்னு அர்த்தம். எஸ்ஆர்னு சொல்லுவோம்ல, அது எஸ்ஆர் மினிமம் தான் ஷார்ட்டாக சொல்கிறது. 2 plus root 3i plus 2 minus root 3i கேன்சல் பண்ணிட்டோம்னா 2 plus 2 4. நெக்ஸ்ட்டு ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ், மூலங்களின் பெருக்குத்தொகை, ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ். அப்போ எஸ்இசட் ஆர்இசட்னு சொல்கிறது, பிஆர்னு சொல்கிறது ஈக்குவல் ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுறோம் அப்படின்னா ஏ ப்ளஸ் ஐபி இன்ட்டு ஏ மைனஸ் ஐபி அப்படின்றது ஃபார்முலா. அல்ஜிப்ரா ஐடென்டிட்டி மாதிரி காம்ப்ளெக்ஸ் ஐடென்டிட்டி. அப்போ ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர்னு வரும் ஐ இருக்குனால. ஓகேங்களா? அப்போ ஏக்கு பதில் என்ன இருக்குது, 2 இருக்குது. 2 ஸ்கொயர் ப்ளஸ் ரூட் 3 ஸ்கொயர். இது ரெண்டையும் கேன்சல் பண்ணிடு. 2 ஸ்கொயர் 4 ப்ளஸ் 3 ஈக்குவல் டு 7. therefore the quadratic polynomial, therefore the quadratic equation or the quadratic polynomial, the quadratic equation or polynomial எழுதினோம்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எஸ்ஆர் எக்ஸ் ப்ளஸ் பிஆர் இஸ் ஈக்குவல் டு 0. அப்படியே அப்ளை பண்ணிக்கோ. எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4x plus 7 is equal to 0, which is required equation of quadratic equation, minimum degree of quadratic equation. Okay, good. Next, third question, what is given? Which one is complex root? Given one root is 3 plus 2i. அதில் கொஸ்டினில் வந்து 2i plus 3ன்னு கொடுத்துருக்கு. எப்போயுமே இதை வந்து ஃபஸ்ட்டு ரியல் பார்ட் நெக்ஸ்ட் இமேஜினரி பார்ட் எடுக்கணும். ஸோ சேஞ்ச் பண்ணி கரெக்டாக எழுதிக்க. அப்படின்னா தான் அதர் ரூட் வந்து கான்ஜுகேட் பேர் எடுக்க முடியும். அதர் ரூட் அப்படின்னு எடுக்கையில் 3 minus 2i. அப்போ எஸ்ஆர்னு கண்டுபிடிச்சோம்னா ரெண்டையும் ஆட் பண்ணணும். 3 plus 2i plus 3 minus 2i. அப்போ ரெண்டையும் அடிச்சிட்டோம்னா 6 அப்படின்னு வருது. நெக்ஸ்ட் என்ன ஆயிரும் பார்த்து பொறுமையாக ப்ராடக்ட் ஆஃப் ரூட் அப்படின்னு கண்டுபிடிச்சோம்னா 3 plus 2i into 3 minus 2i அப்படின்னு அர்த்தம். அப்போ 3 ஸ்கொயர் மைனஸ் 2 ஸ்கொயர். அப்போ 9 minus 4 equal to 5. therefore the quadratic equation is x square minus sum of root x plus product of roots equal to 0. அப்போ x ஸ்கொயர் மைனஸ் 6x ப்ளஸ் 5 is equal to 0 அப்படின்னு அர்த்தம். புரியுதான்னு பார். Next question number 4. Find a polynomial equation minimum degree of rational coefficients கொடுத்துருக்கு. அதே மாதிரி தான், ஆனால் irrational roots கொடுத்துருக்கு. ஒன் ரூட் given 1 irrational root தம்பி. given 1 root is அப்படின்னு சொல்லி irrational root கொடுத்துருக்கு. அப்போ இதில் வந்து 4 பேர் எடுக்கலாம் தனித்தனியாக. சரியா? எப்படின்னா அதர் ரூட்ஸ் ஆர்னு எடுக்கிறேன். அதர் ரூட்ஸ் ஆர்னு எடுக்கையில் ஃபஸ்ட்டு ஒன்று வந்து ரூட் 5 மைனஸ் ப்ளஸ் ஆக்கிடலாம். நெக்ஸ்ட்டு மைனஸ் ரூட் 5 மைனஸ் ரூட் 3 ஒன்று எடுக்கலாம். நெக்ஸ்ட்டு மைனஸ் ரூட் 5 ப்ளஸ் ரூட் 3ன்னு ஒன்று எடுக்கலாம் பேர்.
சரிங்களா சொல்கிறது? அப்போ அதுக்கு தகுந்தாப்பில் நீங்கள் பேர் செட் பண்ணிக்கிறணும். இது 2 ஒரு பேர், இது 2 ஒரு பேர். ஓகே, குட். இப்போ நான் ஃபஸ்ட்டு 2 எடுத்துக்கிறேன். 2 எடுத்துக்கிறேன் அப்படின்னா ஒன்று வந்து லெட்ரு √5 மைனஸ் √3 கமா √5 ப்ளஸ் √3 ஆர் ரூட்ஸ்னு எடுத்துக்கிடுவோம். எடுத்துக்கிட்டோம்னா குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கணும்னா எஸ்ஆர்னு கண்டுபிடிக்கணும். √5 மைனஸ் √3 ப்ளஸ் √5 ப்ளஸ் √3 கேன்சல் பண்ணுறோம். √3 கேன்சல் 2√5 அப்படின்னு வந்துடும். ப்ராடக்ட் ஆஃப் ரூட் கண்டுபிடிக்கிறோம். a ப்ளஸ் பி a மைனஸ் பி என்ன √5 மைனஸ் √3 √5 ப்ளஸ் √3 a ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். ஓகே, அப்போ √5 மைனஸ் √3 அது ரெண்டுக்கு தனித்தனி ஸ்கொயர். அப்போ 5 மைனஸ் 3 ஈக்குவல் டு 2. தற்போ த குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணுறேன். த குவாட்ரட்டிக் இருபடி சமன்பாடு ஈக்குவேஷன் இஸ் அப்படின்னு ஃபார்ம் பண்ணால் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் சம் ஆஃப் ரூட் எக்ஸ் ப்ளஸ் ப்ராடக்ட் ஆஃப் ரூட் இஸ் ஈக்குவல் டு 0. எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் சம் ஆஃப் ரூட் எக்ஸ் அப்படின்னு சொல்லியில் 2√5x ப்ளஸ் ப்ராடக்ட் ஆஃப் ரூட்னு சொன்னோம்னா 2 ஈக்குவல் டு 0 விச் ஒன் ஈக்குவேஷன். இது ஒரு செட் ஆஃப் ஆன்சர். நெக்ஸ்ட்டு லெட் மைனஸ் √5 மைனஸ் √3 கமா மைனஸ் √5 ப்ளஸ் √3 ஆர் ரூட்ஸ்னு எடுத்துக்கிறோம். இதுக்கு ஒரு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணுவோம். சரிங்களா சொல்கிறது? ரைட். அப்போ எஸ்ஆர் கண்டுபிடிச்சா ரெண்டே கூட்டினோம்னா ப்ளஸ் √3 மைனஸ் √3 கேன்சல் ஆயிரும், மைனஸ் √5 வந்துடும். ப்ராடக்ட் ஆஃப் ரூட் கண்டுபிடிச்சோம்னா ஏ ப்ளஸ் பி ஏ மைனஸ் பி வரும், ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் வரும். அதே தான் வரும். என்ன வந்துடும்? 5 மைனஸ் 3 அப்படின்னு வந்துடும். அப்போ என்ன வந்துடும்? 2 தான் வரும். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் ப்ளஸ் 2√5x 2√5x ப்ளஸ் 2 இஸ் ஈக்குவல் டு 0. இது 1, இது 2. அப்போ ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ணோம்னா என்ன கிடைக்கும் அப்படின்றது இங்கே கணக்கு. நல்லா கவனித்து பார்த்துக்கோ. ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ணுறோம் அப்படின்னா இந்த இடத்துல எழுதுகிறேன், பொறுமையாக ஹேண்டில் பண்ணிக்கோ. சரியா? ரைட். இப்போ வந்து இதுக்கு அடுத்த ஸ்டெப்பு அங்கே இங்கிட்டு போகுது மேலே. ரைட். இப்போ ப்ராடக்ட் பண்ணுறோம். எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2√5x ப்ளஸ் 2 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2√5x ப்ளஸ் 2 ஈக்குவல் டு 0. ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ணோம்னா சரியா சொல்கிறது? ஓகே, குட். அப்போ இதில் சின்ன ஒரு இது நம்ம சரி பண்ணிக்கிறோமா? ப்ளஸ் 2 முன்னாடி கொண்டு வந்துட்டு இதை பின்னாடி கொண்டு போயிட்டோம்னா ஏ ப்ளஸ் பி ஏ மைனஸ் பின் ஸ்டெப்புக்கு கொண்டு வந்துடலாம். என்ன சொல்கிற புரியுதான் பாரு. அதாவது ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 2 மைனஸ் 2√5x அப்படின்னு எழுதிக்கிட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2 ப்ளஸ் 2√5xன்னு கொண்டு வந்துட்டோம்னா இது ஏ மைனஸ் பி ஏ ப்ளஸ் பி. அப்போ ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஈக்குவல் டு 0 எழுதலாம். ஏக்கு வந்து எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2, பிக்கு வந்து 2√5x அப்படின்னு இருக்கு. புரியுதா சொல்கிறது? அப்போ இது என்ன ஆகும்? ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab மைனஸ் 2 2s are 4, 5, 5 4s are 20, 20x ஸ்கொயர் ஈக்குவல் டு 0. அப்போ எக்ஸ் பவர் 4 மைனஸ் சப்ராக்ட் பண்ணோம்னா 16x ஸ்கொயர் ப்ளஸ் 4 இஸ் ஈக்குவல் டு 0 விச் இஸ் ரிக்வயர்ட் ஈக்குவேஷன். சரியான்னு பாரு. ஆன்சரில் புக்கில் வெரிஃபை பண்ணிக்க. விச் இஸ் ரிக்வயர்டு ஈக்குவேஷன் அப்படின்னு அர்த்தம். என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னு தெரியுதான்னு பார்த்துக்க. ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பிக்கு கொண்டு வந்திருக்கேன். புரியுதா சொல்கிறது? இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ். ஸோ ப்ளீஸ் கேர்ஃபுல்லாக படிச்சுக்கோ. தேங்க்யூ.